அந்த சிந்து பாத்துலயுமே எனக்கு கேரக்டர் இல்ல. உனக்கு இல்ல. நீ நடிக்க வேணான்னு சொல்லிட்டாங்க. பட் ஆனா அந்த படத்துல நான் ஏடியா வொர்க் பண்ணேன் நானு. சரி. அந்த படத்துல வந்து சரி ஓகே நம்ம இப்ப இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அது பெரிய ஸ்கேலான மூவி. அண்ட் ஒரு ப்ராப்பரான ஃபீச்சர் ஃபிலிம்லயும் நான் வொர்க் பண்ணலாம். ஆஃப் த ஸ்க்ரீன்ல வொர்க் பண்றப்போ, அது பின்னாடி இருக்க ப்ராசஸ்லாம் என்னன்னு நமக்கு தெரிய வரும். அப்படின்றதுக்காக அந்த படத்துல வொர்க் பண்ணேன். வொர்க் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து சித்தால அது அமைஞ்சது. ஆன் ஸ்க்ரீன். ஆமா. ஆன் ம். ஸ்க்ரீன். ஆனா இப்போ அண்ணன பொறுத்தளவுக்கு இப்ப இப்ப சித்தாக்கு வேணா அப்படி சொல்லலாம். ஏன்னா இப்ப அண்ணன் இருக்காங்க. அவங்க குடுத்தாங்க. ஆனா சித்தாக்கு அப்புறமா எனக்கு நெறைய கதைகள் வந்துச்சு. நெறைய கேரக்டர்ஸ் வந்துச்சு. ஈவன் லீட் ரோல் கூட வந்தது. ம். ஆமா. ஆனா எனக்கு சரியான கதையா எனக்கு அமையல அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தேன் நானு. ம். சரி வந்துச்சே அப்படின்னு சொல்லிட்டு அத பண்ணாம, அ இன்னொரு ஒரு ஒரு 2 ஸ்கிரிப்ட்ஸ் வந்து கரெக்ட்டான இதுல நல்லா இருக்க மாரி தான் இருந்தது. ம். ஆனா அது பண்ணக்கூடிய சூழல் அமையல. ஏன்னா அப்போ இந்த படம் டக்குன்னு ஸ்டார்ட் ஆயிருச்சு. இருக்கிற இதுக்கு வந்து வேற கெட்டப்பு, அதுக்கு வேற கெட்டப்பு 2ம் ஒரே சமயத்துல வந்து ஷூட் போயிட்டுருந்தாங்க. ம். ஸோ, அதனால அது பண்ண முடியாம தான் நான் இது பண்ணேனே ஒழிய, பார்க்குறப்போ 2மே அண்ணனோட படம் அப்படின்ற மாரி தெரிஞ்சிருக்கலாம். ஆனா இதுக்கு நடுவுல நெறைய ஸ்கிரிப்ட்ஸ் வந்துச்சு. ம். ஆனா அது எதுவுமே வந்து எனக்கு சூப்பரா எக்ஸைட் பண்ணி பண்ணணும் உடனே அப்படின்னு சொல்லிட்டு தோணல.